கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் செபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமாய் எங்களுடைய வாழ்விலே நன்மைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அநேக சத்தியத்துக்கு எதிராக இருந்த தீமைகளிலிருந்து நாங்கள் விலகி சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய் உடைய வார்த்தை எங்களுக்குள் இருந்து கிரியை செய்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த புதிய மாதமாகிய மே மாதத்தின் வாக்குத்தத்தமாய் அது ஆசீர்வாதத்தின் வார்த்தை எது என்பதை கற்றுக்கொள்வதற்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, எங்களை நடத்தி குடும்பம், கையின் பிரயாசங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் கர்த்தரை மேன்மை பாராட்டும் அளவும் எங்களோடு கூட பேசுவீராக. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம். இங்கே இந்த வசனம் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது: ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள். இங்கே அருமையான தேவச்சனமே, கலாத்தியர் மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பவுலை கொண்டு கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவம் மிக மகிமையான ஒரு அனுபவம். அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்விலும் கூட எதை நாம் கற்றிருக்கிறோம், எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வேதாகம தெய்வீக வார்த்தை நம்மளை அளவிட சொல்லுகிறது. இங்கே இந்த கலாத்தியருக்கு எழுதுகிற பொழுது அவர் முதலாவது அந்த 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கிற பொழுது, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அருமையான தேவச்சனமே, இட் வாஸ் early in the first century. 1ஆம் நூற்றாண்டிலே ஜனங்கள் மிக சமீபமாக கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற நேரம், சிலுவையில் மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்ததெல்லாம் மிக சமீபமான மக்கள் மத்தியிலே, நான் அதை பார்த்தேன், நீங்க அதை பார்த்தீங்க, இதை கேள்விப்பட்டீங்க, இப்படி சொல்லுகிற மக்கள் மத்தியிலே நடந்த சம்பவங்களை கலாத்தியரும் அதை பார்த்தவர்களும் உண்டு, கேள்விப்பட்டவர்களும் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய மகத்துவத்தின் ஆவியினாலே நிறைந்தவராய் கிறிஸ்துவை குறித்து அந்த இடத்துல ஒரு பிரதானப்படுத்தி கலாத்தியர் மக்களிடத்துல விசாரிக்கிற விசாரி. இப்ப நம்முடைய வாழ்வில் கூட நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் தாண்டி இன்னைக்கு 26வது வருஷத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நடந்தது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்ன, இல்ல நம்முடைய வாழ்விலே நாம் கை கொண்டிருப்பது எதை நாம் செயல்படுத்துகிறோம்? இதுதான் இன்னைக்கு முக்கியமான நமக்கு ஒரு பிளெஸிங் வார்த்தைகள். இவைகளிலே நாம் சீர்படுவோமானால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கென்று வைக்கப்பட்டிருப்பதை சுதந்திரவாளியாக நாம் மாறுகிற அனுபவத்தை அந்த வார்த்தை நமக்குள் கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே இந்த வேதத்துல ஒரு வார்த்தையை உள்ள வைக்கிறார். எதை வைக்கிறார் என்றால், ஃபால்ஸ் டீச்சிங், தவறான உபதேசங்களை குறித்து. இன்னும் பலவிதமான போதகர்கள், பலவிதமான வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள், இன்னும் அநேக விஷயங்களை இன்னும் அவர்களே அறியாதிருக்கிற நிலையை தான் இங்கே பவுல் இங்கே விளக்கத்தோடு கூட நமக்கு சொல்லுகிறார். இந்த விளக்கத்தில் அவர் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நீங்க பெற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை கொண்டு நீங்க பெற்றிருக்கிறீங்களா, அல்லது விசுவாச கேள்வியினாலே நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இந்த ரெண்டு தான் அவருடைய கேள்வி.
இப்ப ரெண்டினுடைய கேள்வி உங்க பதில்ல இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். இதுல ஏதாவது ஒண்ணுல இருப்பீர்களானால் அது ஃபால்ஸ் டீச்சிங் மூலமாய் வந்ததா, தவறான அடிப்படையான கற்றுக் கொடுக்கிற அனுபவத்திலிருந்து நீங்க பெற்றிருக்கிறீங்களா, அல்லது நேர்த்தியான முறையில் வேதாகமும் என்ன சொல்லுகிறதோ, சரித்திரத்தின் கோட்பாடு என்ன சொல்லுகிறதோ, கிறிஸ்து எதை வார்த்தையை கொண்டு அவர் தம்மை வெளிப்படுத்தி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறாரோ அதை அறிந்திருக்கிறீர்களா? இப்ப இது ரெண்டு தான் பேசிக் ரீசன்ஸ். இப்ப நம்ம பிளஸிங் வேர்டாக நாம் பார்ப்போமானால், உங்களை சீர்படுத்தி நடக்கிற ஒரு வார்த்தை தான் ஆசீர்வாதத்தின் வார்த்தை. ஆசீர்வாதத்துக்கு உண்டான வார்த்தைகள் அநேகம் இருக்கு. பட் எந்த சோர்ஸ் மூலமாய் போய் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அதுதான் இம்பார்ட்டன்ஸ். இப்ப அறியப்படாத ஒரு வழியில நீங்க நடந்து போவீங்க, ஓடி போவீங்க, உபவாசம் இருந்து போவீங்க, அல்லது அதிக ஜெபத்தோடு கூட இருந்து போவீங்க. ஆனா அந்த வழி நேர்த்தியான வழியா அல்லது சாதாரணமான அறியாமையின் வழியா, இவைகள் யார் உணர்கிறார்களோ அவங்கதான் வாக்குத்தத்தத்துக்குரியவர்களாய் மாற முடியும். காரணம், அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அதை முறையாய் பெற்றுக்கொள்ளனா அது நம்மிடத்துல அது தங்காது. சோ அவர் மேல குற்றம் இல்லை. குற்றம் யார் மேல இருக்கு? வேதத்தை விசுவாசித்து யார் என்ன செய்யறாங்களோ அவங்க மேலதான். அல்லேலூயா. இங்கே வாட் இஸ் ஃபால்ஸ் டீச்சிங்? இந்த கலாத்தியரை பார்த்து ஏன் புத்தி இல்லாத கலாத்தியரை என்று ஏன் சொல்லுகிறார்? அவங்களுக்கு கிறிஸ்துவ பத்தி தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் எதை கொண்டு எதன் வழியாக போக வேண்டும் என்பதை சரியாய் கற்றுக்கொள்ளவில்லை. இப்போ ஃபால்ஸ் டீச்சிங்னா என்ன? தவறான உபதேசங்கள் என்ன? அது faith is Christ alone was not enough for salvation. விசுவாசம் என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பெற வேண்டிய ரட்சிப்புக்கு அது ஒரு பற்றாக்குறையாக இருக்கிறது. இப்போ ஃபால்ஸ் டீச்சிங், அதிகமான தவறான கொள்கைகள் இந்த உலகத்துல இருக்கு. இந்த உலகத்துல எப்படிப்பட்டதா இருக்கு? விசுவாசம் மாத்திரம் கிறிஸ்துவை குறித்து அறிந்து நாம் ரட்சிப்புக்குள் கடந்து செல்வதற்கு பத்தாது. இதான் தவறான டீச்சிங். இப்ப அநேக போதகர்கள் திருச்சபை நடத்துகிற அனுபவத்துல பாத்தீங்கன்னா, faith விசுவாசம் மாத்திரம் பத்தாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதான் அங்க பிரச்சனை. அது இன்னொன்னு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, they must keep the Jewish law, especially circumcision. ஆதி கால திருச்சபை, அதாவது கிறிஸ்து பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிற்பாடும், ஏன்னா கிறிஸ்துவுக்கு முன்பாக திருச்சபை இல்லை, அது சனகரிப்பு சங்கமாக இருந்தது. தலைவர்கள் இருந்தாங்க, ராஜாக்கள் இருந்தாங்க, ஆக அவங்க வகுத்த ஆசாரியர்கள் இருந்தாங்க, ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. பட் ஒரு சபையாக உருவாக்கப்பட்ட பிற்பாடு யூதர்கள் என்ன கொண்டாந்தாங்கன்னா, கிறிஸ்து மேல விசுவாசம் இருக்கட்டும், ஆனா அது பத்தாது, சட்டம் ஒழுங்கு சொல்லக்கூடிய மோசேனுடைய பிரமாணங்களையும் சேர்த்து விசுவாசத்தில் இருந்தாதான் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இயேசு சொன்னாரு, புதிய திராட்சை ரசத்தை புதிய துருத்தில தான் வைக்கணும், அதுல ஓல்டுல கலக்கக்கூடாது. இப்போ இந்த தவறான கொள்கை நம்ம எங்க கொண்டு போகிறது? ஒருவேளை அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவன் சர்க்கம்சிஷன், அதுக்கு பேரு தமிழ்ல விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். அப்போ விருத்த சேதனம் பண்ணப்படாத யாரா இருந்தாலும் அவங்க ரட்சிப்புக்குள்ள போக முடியாது. இது ஆதி கால திருச்சபையில இருந்தது. ஆனா இப்ப என்ன, இன்றைய காலகட்டங்கள்ல தேவனுடைய திருச்சபை எப்படிப்பட்டது? கிறிஸ்து யார்? கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? கிறிஸ்து எதை நம்முடைய ரட்சிப்புக்காகவும் நீடித்த ரட்சிப்புல இருப்பதற்காகவும் கற்றுக் கொடுத்தாரோ அதை பின்பற்றுகிறோமா? நம்ம
அவர் விருத்த சேதனத்தை கொடுத்து ஒண்ணுமே சொல்லல, பண்ணி ஆகணும்னு சொல்லல. அவர் சொன்னாரு, அந்த விருத்த சேதனத்தை பண்ணிட்டு நீ தப்பு செய்தா, அப்ப விருத்த சேதனம் எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும், நம்முடைய சிந்தைகள்ல இருக்கணும். அது நமக்குள் ஞானமாக உள்ள இருந்து செயல்படணும். நமக்கு அத அறிவுள்ளதாக அந்த வார்த்தைகள் நமக்குள் செயல்படுவதை தான் இங்கே அந்த கலாத்தியர் மக்கத்துல கேட்கிறாரு. மக்கள்கிட்ட நியாயப்பிரமாணத்தினாலேயோ அல்லது விசுவாச கேள்வினாலேயோ நீ அந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாய். இப்ப பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற அனுபவம் நியாயப்பிரமாணத்தின்படி இருக்குமானால் அவைகள் ரட்சிப்பாய் இருக்காது என்பதை பவுல் வலியுறுத்துகிறார்கள். இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடுகளை கொண்டுதான் பரிசுத்த ஆவியை அவன் நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் வேதம் தெளிவுபடுத்துகிறது, only through faith and confession of our mouth. விசுவாசத்தினாலும், இந்த விசுவாசத்தில் எதை நீ அறிக்கையாக சொல்லுகிறாயோ இதை சார்ந்ததுதான் உங்களுடைய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு சரியா இருக்குமானால் வேதத்தில் இருக்கக்கூடிய blessing words, promise words அது நம்முடையதாக மாறும். அப்படி இல்லைனா வார்த்தை அதற்குண்டான வல்லமை இருக்கு. The word, it has its own powers. But நீங்களும் நானும் அதை சரியான முறையிலே நாம் சிந்திக்காமல் இருந்தா the word will never react with our mind, heart, soul, body. இந்த சரீரத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, ஆவி, நம்முடைய சிந்தைகள்ல அது வேலை செய்யாது. ஏன் கிறிஸ்தவம் ஒரு தோல்வியை தழுகிறது? கிறிஸ்து தோல்வி அல்ல. கிறிஸ்தவம் சரியான ஒரு டீச்சிங்குள்ள போகாததுனால இன்னைக்கு ஏழைகளையும் தரித்திரங்களையும் பிசாசுடைய தந்திரங்களையும் அவன் அதற்குள் சிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். ஆனா நமக்கு தந்திரத்தை முறியடிக்கிற வல்லமை நமக்கு இருக்கு. அது எங்க இருக்கு என்றால் கிறிஸ்துதான் ரட்சிப்பு. கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசம் தான் ரட்சிப்பு. அதுதான் நம்முடைய வாழ்வின் ஆதாரத்தை பெருக்கமடைய செய்யும். நம்முடைய வாழ்வில் ஒரு மறுரூபத்தை கொண்டு வரும். அவரை தவிர எதுவும் இல்லைன்னு யார் ஒரு ஆளை டக்குன்னு கண்டுபிடிச்சு அதுல இறங்குறாங்களோ அவங்க வெற்றியை பெறுவார்கள். இங்கே பவுல் ஸ்ட்ராங்லி கரெக்ட்ஸ் திஸ் எரர். இந்த தவறான கோட்பாடு. என்ன தவறான கோட்பாடு? விசுவாசம் மாத்திரம் பத்தாது, அந்த விசுவாசத்தை ஸ்ட்ரென்த் பண்ணணும். ஒருவேளை ஸ்பிரிச்சுவலா நம்ம வளர்றோம் அப்படின்னா யூதர்களுடைய முறைமையான அந்த சட்ட திட்டங்கள் 613 பிரமாணங்களையும் நீங்க கை கொள்ளலன்னா நீங்க தேர மாட்டீங்க என்று சொல்லுகிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எரர். இந்த தவறு என்னது? அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த ஸ்ட்ராங்கான எரரை என்ன செய்யறாரு? மாற்ற அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தேர்ந்தெடுத்து இங்க கலாத்தியர் மக்களை குறித்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த 3வது சாப்டர் நீங்க வீட்டுல நல்லா போய் வாசிங்க, சிந்திங்க. ஏகப்பட்ட உண்மைகளும் தத்துவங்களும், ரட்சிப்பின் பாத்திரம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்கிற வார்த்தையினுடைய சகல காரியங்கள் இங்க இருக்கு. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, நான் என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் கிறிஸ்துவை சரியான முறையில ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் யாரை துன்படுத்திட்டு இருந்தாரு? கிறிஸ்துவத்திலே யார் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க எல்லாரையும் அவரு உபத்திரம், சாதாரண உபத்திரம். ஸ்தேவான கல்லெறிஞ்சி சாகிற வரைக்கும் செயல்படுத்தினவர் யாரு? தேவச்சனமே. இப்போ ரட்சிப்பின் பாத்திரமாய் மாறினதுக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்வை டோட்டலா மாத்தினார். எல்லாத்தையும், உலகத்தின் சம்பாதனை எல்லாம் குப்பை என்று கருதுகிறேன் என்று சொன்னார். ஏன்? கண்கள் திறக்கப்பட்டன. ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை அவர் கற்றுக்கொண்டவராய் மாறினார். நியாயப்பிரமாணத்தில் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாரோ அது எல்லாம் ஜீரோ. இங்கே இயேசு சுவாமி எதை கற்றுக் கொடுத்தாரோ அதுதான் தன்னை ஒரு காரியதரிசியாக, தன்னை ஒரு அம்பாசிடராக,
தன்னை தேவனுடைய ஊழியக்காரனாக, தன்னை ஒரு நல்ல போதகராக, நல்ல ஒரு டீச்சராக, அபிஷேகம் பண்ணக்கூடிய என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறோ அவைகளெல்லாம் கற்றுக்கொண்ட ஒரு மகிமையின் ஆசானாக அப்போஸ்தலனாகிய பவுல் மாற்றப்பட்டார். ஏன்? புத்தி தெளிவு. இந்த புத்தி தெளிவு இல்லாதனால அக்கிரமங்கள்ல இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ புத்தி தெரிந்ததுக்கு பிற்பாடு புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட அவருடைய நிருபங்கள் இல்லைன்னா புதிய ஏற்பாடு புஸ்தகம் இவ்வளவுதான், கொஞ்சம் தான். சுவிசேஷம் 4, வெளிப்படுத்தல், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், இப்படி சின்ன சின்ன அவ்வளவுதான். ஆனா இவ்வளவு கோட்பாடுகள் நமக்கு தெரிஞ்சிருக்கவே சான்ஸே இல்லை. இப்போ இவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையே தன்னுடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எப்ப நியாயப்பிரமாணத்தின்படி பெற்ற பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தா மற்றவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். விளக்குதுங்களா? மற்றவங்கள குற்றங்களை நம்முடைய சிந்தனையில வச்சுக்கிட்டே இருக்க சொல்றோம். மற்றவருடைய பிரச்சனைகளை நமக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்க சொல்றோம். என்ன அப்படி அவன் சொல்லிட்டா இவருக்கு நான் என்ன சொல்லலாம் என்கிற சிந்தனை நம்மளை டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு விளக்குது. இப்ப நம்மளே எங்க மாட்டிட்டு இருக்கோம் தெரியும். இப்போ அததான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். Paul strongly corrects this error in Galatians 3rd chapter. He reminds them of this over experience with God. தன்னை கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற அனுபவத்திலிருந்து பேசுகிற தேவனுடைய மகிமையின் தாசனாக மாறினார். அதற்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்தாரு? கொலைகள், கசப்புகள், வெறுப்புகள், போராட்டத்தை தூண்டுகிற அனுபவங்கள், பிரச்சனைக்குரிய ஒரு தாசன். ஐயோ அந்த ஆள் வந்துட்டானா என்ன நடக்க போகுது? இப்ப தேவச்சனமே, இப்ப நாம நம்மை கரெக்ட் பண்ணுகிற ஒரு நேரம். இங்கே அவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் பிலாசபி. அது தத்துவத்தின் அடிப்படையில எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. காந்தி அகிம்சையில வாழ்ந்தார். அது ஒரு தத்துவ அடிப்படையில் அவருக்கு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டார். ஒரு டிக்டேட்டர்ஷிப், ஒரு டிக்டேட்டர்ஷிப் யார சொல்ல முடியும்? ஹிட்லர். டிக்டேட்டர்ஷிப் தான் முதல் வருகிற பெயர் ஹிட்லர் தான். அதாவது தமிழ்ல சர்வாதிகாரியாக. சோ அதுவும் ஆளுகை தான். ஜீசஸும் ஆளுகை தான். நியாயப்பிரமாணத்தின்படி நடத்துகிறவர்கள், நடத்தப்பட்ட ராஜாக்களும் ஆளுகை செய்கிறவர்கள் தான். இதுல ஜீசஸ் எப்படி நிற்கிறாரு? தனித்து நிற்கிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? சட்ட திட்டங்கள் எல்லாம் அன்பினாலும், சட்ட திட்டங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருவர் உதவுகிறதுனாலும், சட்ட திட்டங்கள்லாம் ஒருபோதும் யாரையுமே இந்த நாவினாலே குறை பேசாமல் இருக்கிறவர்களாகவும். மாடோ ஆடோ ஒரு தவறை செய்துட்டு போயிடுச்சு, நீங்க வச்சிருந்த மாவை தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு, அந்த மாட்டுக்கு தண்டனை கொடுத்துருவீங்களா? மனுஷனுக்கு கொடுக்குற மாதிரி இந்த மாவை ஒருத்தன் தச்சு விட்டுட்டு போயிட்டான், அவனுக்கு எந்த தண்டனை கொடுப்போம்? அதுக்கு கூப்பிட்டு கோர்ட்ல ஏற்றி அதுக்கு 4 தண்டனை. அப்படி நீங்க செய்தீங்கன்னா அதுக்கும் கோர்ட் இருக்குதான். என்ன செய்வாங்கன்னா அந்த மாட்டினுடைய யாரை பிடிப்பாங்க? ஓனரை பிடிச்சு, ஏன்பா இது கெட்டி வளர்க்க வேண்டிய மாடை நீ ஏன் கெட்டி வளர்க்கல? அதனாலதான் பல மதிப்புள்ள பல டன்னேஜ் மாவுகளை இது தட்டி விட்டுட்டு போயிடுச்சு. தேவச்சனமே, இவைகளை போல நம்முடைய உள்ளத்துல எத்தனை பிரச்சனை இருக்கு. இது மாடு தெரிஞ்சது, மாவை தட்டினது தெரிஞ்சது, ஓனரை பிடிச்சிட்டீங்க தெரிஞ்சது. இப்போ ஓம் மனசாட்சி ஒரு மாடு, ஓம் சிந்தனை ஒரு ஆடு, ஓம் பார்வை ஒரு பன்னி பார்வை. பன்னியா இருக்குது. பன்னி பார்வை எப்படி இருக்குது? பன்னியா இருக்குது. உன்னுடைய நடத்தை மற்றவங்களை அதிகாரம் பண்றதெல்லாம் ஒரு காண்டாமிருகத்தை போல இருக்குது.
இப்போ நீங்க உங்க மனசுல எடுக்கிற முடிவுகள், குறைபாடுகள், இவைகள் எல்லாம் தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்ல போய் நிக்குது. இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க உண்மையை சொல்லல, அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் இந்த உலகத்துல வாழுகிற பொழுதே உங்க ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா தெரியாதா? இப்போ இந்த சிந்தையோடு கூட நாம் ஒரு வாழ்க்கையை வாழ்வோமானால் இவைகள் தான் என்ன சொல்லப்படுகிறது? நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறியே. அதான் பவுல் கலாத்தியருக்கு சொல்லிக் கொடுக்கிற முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் நம்மளோடு கூட இப்ப இடைப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஈடுபாடு. இப்போ so Christianity is not philosophy. அது தத்துவ ரீதியான ஒரு வேதாகம் அல்ல, அல்லது உபதேசம் அல்ல, அல்லது மார்க்கம் அல்ல. இப்போ நீங்க கிறிஸ்தவத்தை இப்படியாக தழுவி நீங்க கிறிஸ்தவத்தை கொண்டு போனீங்கன்னா அந்த கிறிஸ்தவம் வளருமா? முதல்ல நம்மளுக்குள்ள வளரணும். நம்மளை பார்த்து மத்தவன் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்கணும், பிரதர் நான் தொடப்பட்டிருக்கேன், பிரதர் சிஸ்டர் நான் தொடப்பட்டிருக்கேன், உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்களா? நானும் இந்த பைபிள் தான் படிக்கிறேன், நீங்களும் இந்த பைபிள் தான் படிக்கிறீங்க, நானும் ஒரு திருச்சபைக்கு தான் போறேன், நீங்களும் ஒரு திருச்சபைக்கு தான் போறேன். ஆனா உங்களுடைய முக சாயல், உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய வார்த்தைகள், இவைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அவனுக்கு வித்தியாசம் தெரியாது. ஏன்னா அவன் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதுனால தப்பா எடுத்துக்கூடாதுங்க, அது பரிசுத்த ஆவியே இல்லை. உங்களுக்குள் வஞ்சகமும் மற்றவனை பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணங்களும் குற்றவாளியாய் குற்றப்படுத்துகிற எதெல்லாம் இருக்கோ வரிசைப்படுத்தி, ஒண்ணு இதுல தப்பு, அதுல தப்பு, இதுல தப்பு, அதுல தப்புன்னு சொல்லி வரிசைப்படுத்தி நம்முடைய வாயின் அறிக்கைகளாய் நாம் சொல்லுகிறோமே, இவைகள் பரிசுத்த ஆவியானவர் செய்யறதா? அது பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இல்லை. அதனாலதான் இங்க கேட்கிறாரு, ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். It is the time to determine ourselves. நம்மை நாமே தீர்மானித்துக் கொள்ளுகிற ஒரு நேரம். ஏன் வேதாகமும் பல ஆயிரங்கள் வாக்கு தத்தங்கள் வழிமுறைகளாய் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நமக்கு முடியல? ஏன் மரணங்கள்? நீ சொன்னா மரணம் இருக்கக்கூடாதுங்க. நீ சொன்னா தரித்திரம் வீட்டுக்குள்ள படி எடுத்து வைக்க கூடாது. நீ சொன்னா சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா வார்த்தை ஒரே வார்த்தை சொன்னார், வெளிச்சம் உண்டா கடவுள் என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. சோ பவர் வெளிச்சத்தில் இல்ல, பவர் பண்ணது வார்த்தையில இருக்கு. அல்லேலூயா. தேவச்சனமே, எதை நீ பிரகடனப்படுத்துகிறாய்? எதிலிருந்து நீ பிரகடனப்படுத்துகிறாய்? குற்றப்படுத்துகிற உன்னுடைய வாயினாலேயா நீ வெளிச்சம் உண்டா கடவுள் என்று சொல்ற? விளங்குதுங்களா? சோ நாம எங்க இருக்கிறோம்? So Christianity is not philosophy, it is experienced reality through the Holy Spirit. அது உண்மையான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து கிரியேட் செய்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தா அது தத்துவம் அல்ல, அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கும். அந்த வார்த்தை எதெல்லாம் கிரியேஷனுக்கு பயன்படுத்தப்பட்டதோ, now the power of creation is with us. அப்போ பரலோக ராஜ்யம் பேச்சிலையா இருக்குது? வார்த்தையின் வல்லமையில நமக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. நீ பேசுற பேச்சு, நீ படிச்சிருக்க வச்சுதான் பேசுவ. நீ பேசுகிற பேச்சு உன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் பேசுவ. நீ பேசுகிற பேச்சு இந்த வேதாகமும் எப்படி புரிஞ்சிருக்கோ அதை வச்சுதான் நீ நானும் பேச முடியும். ஆனால் பலன் என்றால் யாருடைய பலத்திலிருந்து பேச முடியும்? தேவனுடைய பலத்தில், அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தில். அப்போ பவுல் ஸ்ட்ராங் அடிச்சார் மக்களுக்கு. இன்னைக்கு அநேக பாடகர்கள் இருக்கிறாங்க,
டாக்டரா இருந்து பாடுறவங்க இருக்கிறாங்க, இன்ஜினியரா இருந்து பாடுறவங்க இருக்கிறாங்க, அத மார்க்கத்திலிருந்து வந்து ரட்சிக்கப்பட்டு பாடுறவங்க பாடகர்களா இருக்கிறாங்க. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. ஆனா அவங்க உண்மையிலே பாட தகுதி இருந்து பாடுறாங்களா தெரியாது. ஃபேம்காக, எது தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக ராகம் தாளம் பல்லவி எல்லாம் பார்த்து நாம நல்லா இருக்கு பாட்டு அப்படின்றதுக்காக பாடுறாங்களா? இல்ல அந்த பாட்டை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க விசுவாசம் என்ன அடிப்படையில் இருக்கோ அந்த அடிப்படையில தான் அந்த வார்த்தை அவங்களுக்கு கிரியை செய்யும். சோ வேதம் என்ன சொல்லுது? அது பேச்சில் அல்ல, அது அவருடைய வல்லமையில் இருக்கு, அவருடைய மகிமையில் இருக்கு. இங்கே பவுல் சொல்லுகிறார், உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை நியாயப்பிரமாணத்தினால் பெற்ற பரிசுத்த ஆவியினாலேயா அல்லது விசுவாச கேள்வினால் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியினால் நீங்க நிறைந்திருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, receiving the Holy Spirit at salvation, நாம் ரட்சிக்கப்படுகிற பொழுது நாம் பெற்றுக்கொள்கிற பரிசுத்த ஆவி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, the seal of salvation. ஆவியானவர் நமக்குள் ஏற்கனவே ஒவ்வொரு பிறக்கிற குழந்தையோடு கூட இருக்கிறார். இப்போ வேதாகமம் சொல்லுகிறது, ஆவியானவர் நமக்குள் seal of salvation. அவர் இதுவாக, he is the seal of salvation. Holy Spirit நமக்குள் seal of salvation இருக்கிறார், முத்திரை இடப்பட்டவராக இருக்கிறார். அவருடைய முத்திரையில் எடுக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களை, எப்படிப்பட்டவைகளை, எப்படிப்பட்டவர்களை எப்படி பார்ப்பார்கள்? என் லைஃப்ல மேக்சிமம் நான் அதிகமா பார்த்தது எனக்கு விரோதிகளை தான் நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு நஷ்டம் பண்றவங்களை தான் பார்த்திருக்கிறேன், என்னை பத்தி குறை பேசுறதை நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு நியாயமான முறையில நான் உழைச்ச உழைப்புக்கு காசு கொடுக்காதவனை தான் நான் பார்த்திருக்கிறேன், நல்லது செய்ய கெட்டதா பேசுறவங்களை தான் நான் பார்த்திருக்கிறேன். ஏன் என்ன ஆண்டவர் ஒப்பு கொடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. பணத்தை நஷ்டம் பண்ணா பெஞ்சமின் எப்படி, பொருள் நஷ்டம் பண்ணா இந்த ஆள் எப்படி, சபையை இந்த சபைக்குள்ள அனுப்பிச்சு கெடுத்தா இந்த ஆள் எப்படி, சரீரத்துக்கு பாதிப்பை கொடுத்தா இந்த ஆள் எப்படி, கூடவே குழி தோன்றவனையும் உள்ள வச்சு பெஞ்சமினோட வளர்த்து பார்ப்போம் இந்த ஆள் எப்படி. நான் அதிகபட்சம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். அவன் பண்ணா பண்ணிட்டு போறான், 50 லட்சமா 1 கோடியா 5000 10,000. நம்மளோட இருந்தவன் தான் அதிகப்படியாய் செய்வான், நமக்கு விரோதமா செய்வான். ஏன்னா அவனுக்கு தான் நம்ம யாருன்னு தெரியும், நம்மகிட்ட இருக்கிற பவர்ஸ் தெரியும், நமக்கு இருக்கிற அத்தாரிட்டியை தெரியும். பிசாசு அவனை தான் பயன்படுத்தும். சோ இங்க வேதம் சொல்லுகிறது, Holy Spirit is the seal of salvation. அவருக்குள் நீங்கள் முத்திரையிடப்பட்டிருப்பீர்களானால் நீங்க தேவனுடைய ரட்சிப்பில் இருப்பது அதிக நிச்சயம். இப்போ அவர் இல்ல, எனக்குள்ள மூர்க்கம் இருக்கு, என்னை அடித்தவனை 10 அடி அடிச்சா நான் 2 அடி அடிச்சேன். கையும் அவனை திருடுற நேரத்தில் அவனை பிடிச்ச செம கேள்வி கேட்டு 10 பேர் இருக்க அவமானப்படுத்தி விட்டேன். எனக்கு அநீதி செய்தான், அவன் குடும்பத்தை எவ்வளவு ஓட ஓட இந்த ஏரியா விட்டு விரட்ட முடியுமா அவனுக்கு நான் செய்தேன்னா, நீங்க ஹோலி ஸ்பிரிட்டினால் முத்தரிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஆன்சர் 0. 0 இருந்தா பரவாயில்ல, மைனஸ்ல போயிடும் ஆன்சர். தேவ ஜனமே, வாட் இஸ் த பிளஸிங் வேர்ட்? எது ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தை? எது நம்மோட இருந்து செயல்படுகிறது? ஆனா கிறிஸ்தவன் தான், வேதத்தின்படி தான் நீங்களும் நடக்கிறீங்க, நானும் நடக்கிறேன். ஆனா நம்முடைய உள்ளார்ந்த உணர்வு அதை நடக்கல. வெளியே பார்க்கும்போது நம்ம முக்காடு போட்டுக்கலாம், பேசும்போது பிரதர் பேசலாட்டுன்னு சொல்லி தான் பேச்சை ஆரம்பிப்போம், முந்தி கொள்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா உள்ளம் எவ்வளவு பேக்கில் இருக்கு,
எவ்வளவு போராட்டத்தில் இருக்கு. ஆண்டவர் நம்ம பக்கத்துல வந்து நின்றுகிட்ட, தம்பி இது சரியில்லையே நீ சொல்றதுன்னு சொன்னா நாமளே சொல்றோம், ஐயா அது என்னால விட முடியல, நான் அப்படித்தான். அவர் சொல்லுவார், தம்பி நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறியே, அது எதெல்லாம் குற்றம் சொல்லுதோ அதை நீ குற்றம் சொல்லி அதை தத்துவத்தின்படி அதை நீ விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கிறியே எனக்கே. சாமிகிட்ட கேட்கிறான், சாமி நீங்களே சொல்லுங்க, இவன் என்ன மாதிரி துரோகம் செய்தான் தெரியுமா? அவர் சொல்றாரு, எப்பா உன்னையும் தெரியும், பவுலையும் தெரியும், அப்போலவும் எனக்கு தெரியும்பான்னு சொல்றாரு. உங்கள்கிட்ட சொல்லி, தம்பி உன்னையும் தெரியும், சிஸ்டர் உன்னையும் தெரியும், நீ யாரை பத்தி பேசுறியோ அவங்களையும் எனக்கு தெரியும். ஆனாலும் அவன் சொல்றான், இல்ல சாமி என்னால முடியல, ஏதாவது நீங்க அவனுக்கு செய்யணும். ஏண்டா என்னையும் உன் கட்சிக்கு இருக்கிறியா? அவரு சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேனே அதை நீங்கள் அறியீர்களா? அதை நீங்க அறிஞ்சிருந்தா வனாந்திரத்துல வழிகளையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குற தேவன் நான் என்று நீ அறிந்திருப்ப. என் வார்த்தையினால் அதை செய்ய முடியும் என்பதை நீ அறிந்திருப்ப. நியாயப்பிரமாணம் அதை செய்யாது, அது குற்றப்படுத்தும். எத்தனை குற்றங்கள், எத்தனை நபர்கள், அதுல அதுதான் அது கணக்கு எடுக்கும். பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் அப்பான் பிலாசபி, அது தத்துவ ரீதியிலே சொல்லப்பட்டிருக்கிற அனுபவங்கள். இப்ப அந்த தத்துவத்தையே இயேசுசாமி வந்து அன்பின் ரீதியில பார்க்க சொல்றார். அந்த ரீதியில இருந்தா இன்னைக்கு இத்தனை திருச்சபைகள் இந்த உலகத்துல வளர்ந்திருக்குமா? நியாயப்பிரமாணத்தின்படி எத்தனை பிரீஸ்ட் தலை வெட்டப்பட்டிருப்பான், எத்தனை விசுவாசிகள் தலை வெட்டப்பட்டிருப்பாங்க, எத்தனை குற்றங்கள் காலையிலிருந்து சாயந்தரம் நம்மளுக்குள் செய்து கொண்டிருக்கிறோம். So what is Holy Spirit? It is the seal of salvation. இரண்டாவது சொல்லுகிறது, இந்த Holy Spirit தான் presence of God. இதுதான் தேவனுடைய பிரசன்னம். It is the source of spiritual power. இதுதான் நமக்கு ஒரு டீச்சராக இருக்கு and comforter. சோ இவைகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்குமானால் நீங்க பெற்றிருக்கிற ரட்சிப்பு பரிசுத்த ஆவியினாலே பெற்றிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியில பெற்றிருக்கிற நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாரு. நீங்க நடக்கல அப்படின்னா மாய்மாலத்தின் ஆவியில தான் இருக்கிறோம். நடக்க முடியல அப்படி நீங்க நடக்கலன்னா வேற, நடக்க முடியலன்னா வேற, இல்ல எனக்கு இப்படிதான் நடந்தா செட் ஆகுதுன்னு சொன்னா வேற. ஆனா ஒரு டீச்சர் கற்றுக் கொடுத்தது என்ன? அது நடக்க முடியாததா இருந்தாலும் சரி, நான் அப்படிதான் நடப்பேன்னாலும் சரி, இல்ல அதுதான் என்னுடைய தத்துவமாக நான் எடுத்துக்கொண்டு பைபிளை வைத்து நான் நடக்கிறேன்னு சொன்னாலும் சரி, நம்ம பரிசுத்த ஆவியில நம்ம ரட்சிப்பின் பரிசுத்த ஆவியில நம்ம நடக்கல. சோ தேவச்சனமே, பிசாசு குற்றப்படுத்துகிற அனுபவத்தை அதிகமாய் நம்முடைய சிந்தனையில கொண்டு வந்துட்டான். குறை கூறுகிற அனுபவத்தை அதிகமா நமக்குள்ள கொண்டு வந்துட்டான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வருகிற போது அவர் எதை செய்கிறாரே? உங்களை கண்டித்து உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. அந்த கண்டித்து உணர்த்துகிற டீச்சர் தான் உங்களுக்கு கம்ஃபோர்ட்டராக இருக்க முடியும். These two are combined. எந்த உணர்வுல நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, it represents the teaching of the Holy Spirit. நீங்க அந்த டீச்சிங் குள்ள வந்துட்டீங்கன்னா he becomes the comforter for you. எதுல இடந்தையோ, எதுல மனம் கசந்தையோ, எதுல போராட்டத்துக்குள்ள வந்தியோ, அவர் கற்றுக் கொடுத்ததுக்குள்ள வந்த அடுத்த செகண்டே நீ யாரா மாறிடுற? அவர் உங்களை கம்ஃபோர்ட் பண்ணி நீ நடக்க வேண்டிய விதத்துல நடக்கிறவராய் மாறுகிற. மேல் என் கண்ணை வைத்து உனக்கே ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இப்போ அவர் சொல்லுகிறார், now we have already received God's Holy Spirit. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுங்களா? இது என்ன டைப் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்? ஃபெய்த் மூலமா வந்தது. ஃபெய்த் மூலமா வந்தது, லா மூலமா கிடையாது. இது மூலமா கிடையாது. இப்போ இந்த ஹோலி ஸ்பிரிட்ல நீங்க வந்துட்டீங்க. இன்னைக்கு தேதி என்ன? 1/5/2000. இப்போ உங்களை என்ன ஸ்பெஷல் ஆக்குறா தெரியுமா? இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கும், இனி என்னென்னலாம் நடக்க போகிறது, இது என்னென்னலாம் நடந்திருக்கும் என்பது ஆச்சரியக்குறி. ஆனால் இனிமேல் நடக்க போறது கேள்விக்குறி. who are you? நீங்க யாரா இருக்கீங்க? பவுல் இதை அறிந்தவனாக முதல்ல இருந்தான்ல, ஆனால் இதை அறிந்தவனாக மாறினான். அவன் யாராக மாறினா? ஒரு அப்போஸ்தலனாக, கற்றுக் கொடுக்கிறவனாக, தன் வாழ்விலே கற்று அறிந்தவனாக மாறினான். சத்தியத்தை அதை பிரகடனப்படுத்துகிறவனாய் மாறினான். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய இலக்கு உங்களை நடத்த. இங்கே அவர் சொல்லுகிறார், இந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள இன்னைக்கு நீங்க நிற்பீங்கன்னா இந்த blessing word உங்களை என்ன தெரியுமா செய்ய போகிறது? Now that becomes a connection. இந்த கனெக்ஷன் வேத வார்த்தையின்படி உங்களுக்கு நடத்தப்பட போகிறது. 1 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தின்படி, இரண்டாவதாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின்படி, இன்னொன்று எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின்படி உங்க வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கணும், கட்டப்பட்டு இருக்கும்னு சொல்றாரு. இத மாறா. சோ இன்னைக்கு நாம் கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை நீங்க புடிச்சிட்டீங்கன்னா அந்த blessing word வழியா அந்த blessing trackல உங்க வண்டி மாறிடும். இதுவரைக்கும் நீங்க எப்படியெல்லாம் இருந்தீங்களோ அந்த சாயல்ல கிறிஸ்துவத்துல நம்ம தரிக்கவே மாட்டோம். ட்ராக் டோட்டலா வேற. வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இன்னை வரைக்கும் எடுத்திருக்கிற ஞானஸ்நானம் எத்தனை பேர் எடுத்திருக்கிறாங்களோ அவங்க இப்படிப்பட்ட செயல்கள் வந்திருக்கிறாங்களா? ஒரு டெஸ்ட். எப்படிப்பட்ட செயல்? பேதுரு அவர்களை நோக்கி ஒரு ஜனக்கூட்டத்தை பார்த்து பேசுகிறார். அவரு அந்த ஜனக்கூட்டத்திட்ட கேட்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் அவங்க அது வரைக்கும் பாவ மன்னிப்புக்குள்ளவே போகல. குறைகளும் குற்றங்களும் இவைகள் மூலமாய் வாழ்ந்து கொண்டிருந்த தேவ ஜனங்கள். இப்ப நீங்கள் நான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், தப்பு கிடையாது. இப்போ நம்மள தேவன் ஆவியினாலும் அக்கினியினாலும் நம்மளை இயேசு கிறிஸ்து நிரப்ப வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க இல்லையா? நம்மள ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் வல்லவரா இருக்கார். வல்லவரா இல்லையா? அவரு இருக்கிறார். சரி, இப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், நோ ப்ராப்ளம். இப்போ நம்மளை கேட்கிறாரு, நீங்க மனம் திரும்பி எடுத்துக்கொண்டவர்களாய் மாறி இருப்பீர்களா? இன்னைக்கு இந்த டேட்ல கேட்கிறாரு. நீங்க அப்படி இருக்கிற நீங்க உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னா இப்ப அவர் என்னத்தை சொல்றாரு தெரியுங்களா? அப்படி நீங்க அந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டீர்களானால் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீங்க. It is not only the spirit of the Lord, it is the work of the Lord you will receive it today.
வெறும் பரிசுத்த ஆவி பெற்றிருந்து ஒண்ணுமே நீ செய்ய முடியாது. கிறிஸ்தவன மாதிரி பில்டப் கொடுக்கலாம், ஆனா அந்த வரம் ஒண்ணு கூட ஆக்ட் ஆகாது. தாளந்துகள் ஒண்ணு கூட ஆக்ட் ஆகாது. வல்லமைகள் ஒன்று கூட ஆக்ட் ஆகாது. எவ்வளவுதான் ஜெபிப்போம் பேய் போவாது வீட்டுல. எவ்வளவுதான் ஜெபிப்போம் வீட்டுல சுவிசேஷம் வராது. தேவச்சனமே, the blessing word. What is the blessing word? The seal of Holy Spirit upon me. என் மீது முத்தரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அவரை தேடுகிறவர்களாயிருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி இந்த வாயின் அறிக்கையினால் சொல்லப்பட்ட போதிலும் எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு 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 சொன்னா இருப்பாரு. அவர் ஒரிஜினல் பரிசுத்த ஆவியானவர் இல்ல. உன்னை இன்னும் அதிகமா குற்றப்படுத்தி நூதனமா கண்டுபிடிக்கிற குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற கிரிமினல் போலீஸ் ஸ்டேஷன் போல நீங்க மாறிடுவீங்க. அப்பதான் இதுல வர யூடியூப்ல ஒரு படத்தை பார்த்து குற்றம் சொல்ல முடியும். எவனோ எடுத்தான், கஷ்டப்பட்டு எடுத்து அதுக்கு ஒரு பேஜ் போட்டு ஒரு யூடியூப்ல ஒண்ணு மிதக்க விட்டுருக்கிறான். இப்ப நம்ம புத்தி என்ன சொல்லுது? அதை பார்த்து அதுல என்னென்ன குற்றங்கள் இருக்கு. 6000 நம்ம யூடியூப்ல வர படம் அதெல்லாம் பார்த்து 6000. அந்த டைம் வரத்தை கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவி இருக்கிறாரா அவங்களோட டெஸ்ட் பண்ணுங்க. நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அது மனம் திரும்புதல்ல நான் உள்ள வந்திருக்கேனா வரலையா, இல்ல பின்மாற்றத்துல போயிட்டேனா, அதை ஆராய்ங்க. இப்ப என்ன செய்யும்? வரமுள்ள பரிசுத்த ஆவியானவர்களை ஆளுகை செய்யும். ஏன் எனக்கு உடம்பு வழியா எட்டி பார்த்துட்டு போறான்? ஏன் எனக்கு கண் எரிச்சலா ஒரு ஆவி எட்டி பார்த்துட்டு போகுது? சோ அப்போஸ்தலர் 2:38 படி வரத்தை அருளுகிற பரிசுத்த ஆவியை பெறலை என்று நீங்கள் நினைப்பீர்களானால் மனம் திரும்புதலுக்கு உண்டான அந்த ஞானஸ்தானத்தின் வல்லமை நாம் பெறவில்லை என்று அர்த்தம். சோ ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது என்ன? நான் மனம் திரும்புதலுக்கு உண்டான ஞானஸ்தானம் தான் பாஸ்டர் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்தேன். ஆனா எனக்கு அப்ப தெரியாது. ஞானஸ்தானம் எடுத்தா போதும், எல்லாம் சரியாயிடும், மலை மடுவாயிடும், மலையாகும், வீடு செழிப்பு தான், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷனுக்கு சொல்லப்பட்டது. நீ எங்கடா இரவும் பகலும் தியானமா இருக்கிறியா? அந்த வழி இந்த வழியில் இருந்துகிற தேவச்சனமே, with the gift operating of the Holy Spirit shows you are the seal of salvation. உன்னையே யாரா வெளியப்படுத்துவார் தெரியுமா? அந்த வரம் உள்ள இருக்கிற பொழுது people will come to you. மக்கள் உன்னை தேடி வருவான். ஆனா ஒரு சைடுல ஒரு கூட்டம் மக்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவன குற்றவாளியா சொல்லிக்கிட்டு இருப்பான் வெளிய. ஆனால் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு இவனுக்கு ரட்சிப்பு உண்டு, இவனுக்கு விடுதலை உண்டு என்றவனை தேவன் அவருடைய வசத்துல கொண்டு வந்து உங்ககிட்ட விடுவார். ஏன்? அவர் கொடுத்த வரம் உங்ககிட்ட கிரியை செய்யும். அல்லேலூயா. விளங்குதுங்களா? இல்லைனா பொய்யான கிறிஸ்தவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இங்கே ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல், நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடையவன் அல்ல. பெர்ஃபெக்ட்டா ஒரே அடி நெத்தி அடி. இல்ல நம்ம வாழ்க்கையில தோல்வி நடந்து கொண்டிருக்குது. தேவனுடைய ஆவி உடையவர்களா நம்ம? ஏதோ பிச்சைக்காரனுக்கு வீட்டுல இருக்கிற பழைய சோறு அவனுக்கு கொண்டு போய் போட்டா, பிரிட்ஜில் இருந்த கறி சோறு அவனுக்கு போட்டா, அவன் இருக்கிற பசிக்கு அது அவனுக்கு என்னவா இருக்கும்? பிரம்மாண்டமா இருக்கும். கசப்பா இருந்தாலும் அது அவன் வாய்க்கு. அப்படிதான் வேதம் போட்டிருக்கு நீதிமொழியில். தேவச்சனமே, நம்ம வாழ்வை
பொய்யர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தான் பிசாசு நம்மளை நடத்தி கொண்டு வருகிறான் என்பதை கற்றுக்கொள்ளுங்க. அவருடைய வரம் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவருடையவனாக இருக்குவானால். மிக தெளிவாய் வேதம் நமக்கு பிரித்தெடுத்து காண்பிக்கிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் நீங்க இருக்கவே முடியாது. யாருக்குடையவர்களா இருப்போம்? ஆவிக்குட்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. Why? The source of spiritual power வேறையா இருக்கும். The presence of God வேறையா இருக்கும். நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இருந்தா அது presence of God இல்ல, தேவனுடைய பிரசன்னம் இல்ல. நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இருந்தால் அது source of spiritual power இல்ல, அந்த சப்ளை அல்ல நம்ம வைத்திருப்பது. அது வேற ஒரு தன்னுடைய ஆவி. அதனால்தான் தலைவலி, மூட்டு வலி, கைவலி, கால்வலி, திரும்ப முடியல, பேச முடியல, மைண்டு சரியில்லை, மச்சான் சரியில்லை, மாமி சரியில்லை, அண்ணன் சரியில்லை, தம்பி சரியில்லை, அக்கா சரியில்லை, அத்தை சரியில்லை, மாமன் சரியில்லை. ஆன் த ஹோல் டோட்டலா உனக்கு எவனுமே சரியா இருக்க மாட்டான். நீ சிங்கிளா தான் வாழணும். ஏன்? பிசாசு இந்த பிரசன்ஸ்ல இருந்து பிரிச்சுட்டா, இந்த சோர்ஸ்ல இருந்து உங்களை பிரிச்சுட்டா. there is no teacher for you, there is no comforter for you. உன்னை ஆளுகை செய்கிறவன் வேற. அதனால தான் ஆண்டவர் இங்கே கடைசியா சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று ஒரே அடி. வாசிக்க கேட்போம். எபேசியருக்கு நிருபம் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம் தான். நீ அன்னைக்கு டேட்டுக்கு கைவலிக்காக நான் ஆண்டவர்கிட்ட வந்தா கைவலி சரியா போச்சு அதனால இயேசுகிட்ட வந்தேன்னா கடைசி வரைக்கும் கைவலியை குறித்து தான் உன் சிந்தனை இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு சுவிசேஷம். சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது உள்ள இருக்கு சத்தியம். நீங்க நினைக்கலாம் அது சுவிசேஷம் இஸ் ஒன்லி குட் நியூஸ். அதையும் தாண்டி உள்ள ஒன்று இருக்கு, சத்தியம் இருக்கு அது உள்ள. இப்ப இயேசு ஈவன் அவருடைய டிசைபிள்ஸ் சீஷர்கள் செய்ய முடியாததை அவர்கிட்ட கொண்டு வந்து விட்டாங்க. உண்மையா இல்லையா? இப்ப அவரு அதை செய்யறாரு, செய்து காமிக்கிறாரு. காற்றும் கடலும் பொங்கினதை பார்த்து இவங்களுக்கு என்ன வந்தது? பயம் வந்தது. ஆனா ஜீசஸ் பயந்தாரா? அவருக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாது. இப்ப கற்றுக் கொடுக்கிறார் தெரிந்து கொள்ளும்படி. தேவச்சனமே, இது சுவிசேஷம் தான். என்ன சுவிசேஷம்? ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? பயப்பட வேண்டாமே. அது காற்று கடல், நீ சொன்னா அது அடங்க போகுது. எவ்வளவு அழகா சுவிசேஷத்தை கற்றுக் கொடுத்தாரு. இப்ப நீங்களும் நானும் நமக்கு முன்பாக கடன் பிரச்சனையோ போராட்டங்களோ உலகத்தின்படியாய் பலவிதமான சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். அதை கண்டு என்னைக்காவது அதட்டி பேசி இருக்கிறியா? உனக்குள் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் அத்தாரிட்டி பவர் உள்ள ஜீசஸ ஆவியின் வரமாக எடுத்து நீ அதை கமாண்ட் பண்ணி இருக்கிறியா? நம்ம பண்றதே இல்லை. எதுக்கு இடம் கொடுக்கலாம்? இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அது என்ன பண்ணு. அப்ப இதுக்குள்ளதான் உன் பிரயாணம் இருக்கு. உன்னை அவன் இழுத்துக்கிட்டே போறான். சப்ஜெக்ட் தெரிஞ்சவன் தான் இருந்தாலும் உன்னை இழுத்துன்னு போயிடலாம். ஏன்? உன்னால அதை மீண்டு வெளியே வர முடியல, அந்த அளவுக்கு உனக்கு திராணி இல்லை. அதை தான் சொல்றாரு. மிக அழகாக நமக்கு இந்த இடத்துல சொல்றாரு. அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. மிக தெளிவான வேத வாக்கியங்களின் மூலமாக மறுபடியும் அதை வாசிக்க கேட்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. நல்லா என்ன கேட்கிறாரு? அப்ப நம்ம இன்னும் கேட்கலன்னு அர்த்தம். சரியா? எதை விசுவாசம் கேள்வினால் வருமோ, அந்த கேள்வி வசனத்தினால் வருமோ, அதுதான் சுவிசேஷம். இப்ப அததான் சொல்றாரு. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. எதை கொண்டு உடைக்கணும்?
இப்ப கரண்ட் இருக்கான்னு பார்க்கிறதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு பார்த்தா என்ன ஆகும்? ஷாக் அடிச்சிடும். ஆனா டெஸ்டரை வச்சு பார்த்தா ஷாக் அடிக்காது. ஏன்? டெஸ்ட் வச்சு பார்த்தா உள்ள லைட் இருக்கு, அது வழியா எர்த்து தான் கேட்குது. அது டைரக்ட் எர்த் இல்ல, நான் தொட்டா அது என்ன கரெக்டா இருக்காது. ஆனா வெறும் மொக்கையா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இரும்புல உள்ள கொடி மேலேயும் பிளாஸ்டிக் உடஞ்சி போனது மேல நீட்டிக்கிட்டு இருக்கு, அதை வச்சு பிடிச்சி கரண்ட் இருக்குதா அப்படின்னு பார்த்தா நீ ஸ்க்ரூ டிரைவர் வைக்கிற உன் கையவே வைக்கிறதுக்கு சமம். ஒரு இரும்பை வச்சு கரண்ட் இருக்கான்னு பாக்குற. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, சத்திய வசனமாகிய அந்த வசனத்தை கேட்டு நீ விசுவாசிகளான போது, இப்போ வேற எதையோ கேட்டு நீ விசுவாசி ஆனதுக்கு அப்புறம் இல்ல, எது? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது இப்போ என்ன நடக்கும்? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் என்னவா போடப்பட்டிருக்காரு? முத்திரையாய் போடப்பட்டிருக்காரு. ஒவ்வொரு சுவிசேஷமும் உங்களை முத்திரையிடுவதற்கு சமானம். ஒவ்வொரு சுவிசேஷத்திலையும் உள்ள அட்டாச்மெண்ட் இருக்கு. உள்ள அந்த அட்டாச்மெண்ட் தான் நம்மளோட பிளஸிங் வேர்டுக்குள்ள உள்ள நம்மளை கூட்டிக் கொண்டு போகும். ஆவியானவர் உங்களை நடத்துவார். இன்னும் மகத்துவமான கிரியைகளிலே நீங்களும் நானும் கடந்து செல்லுவதை நாம் சொந்த கண்கள் பார்க்கும். கிரியைகள் நம்மளால் உணரவிடும். உங்க மேல இருக்க ஆவிய கெட்டதோ தெய்வீகமற்றதோ நீங்களே உணர்வீங்க. நீங்களே எடுக்கிற அந்த வரத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை அதிக நிச்சயமாய் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இன்றைக்கு உண்டான பிளஸிங் வேர்டினுடைய காரியங்களை ஆராய்ந்தோம். அப்படியாக அவர் நம்மை நடத்துவார். ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களை நடத்தினதுக்காக நன்றி. தொடர்ந்து நீரே ஆளுகை செய்யும். உம்முடைய சத்தியம் வசனமாகிய உம்முடைய சுவிசேஷம் எங்களை எல்லாவற்றிலும் நடத்தப்படும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகிமையின் பரிசுத்த ஆவியினாலே முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். The presence of the God, the sources of all powers, the teacher, the comforter is with me. நான் பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டவளாய் மாறி இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் என்னுடைய வாழ்விலே பழமையை குறித்து அறிந்தவனாகவும் புதுமையாகிய பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிற வழிகளை அறிந்து கொள்ளவும் என் ஆண்டவர் என்னை நடத்துவாராக. துதி கனமகிமை ஒவ்வொருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.